addition of decimal numbers. So question பாத்தீங்கன்னா find the sum of 5327.134. So இங்க point வச்சிருக்கு, which means இது வந்து ஒரு decimal number, plus 315.23 plus 53.036 plus 27. So இங்க கொடுத்திருக்க இந்த 3 நம்பர்ஸ்மே பார்த்தீங்கன்னா decimal point கொடுத்திருக்காங்க decimal number, whereas 27 வந்து ஒரு whole number. அதே மாதிரி throughout எல்லாமே சைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க, which means நீங்கள் எல்லாமே வந்து சம் தான் பண்ணணும். Decimals or decimal number consist of two parts. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 369.0471. ஸோ இந்த பாயிண்ட் to the left எடுத்துக்கிட்டிங்கன்னா which is called whole number part or integral part. Decimal point to the right எடுத்துக்கிட்டிங்கன்னா which is called decimal part. இந்த சென்டரில் இருக்கிறது வந்து decimal point. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்க டெசிமல் நம்பருக்கு அதோட பிளேசஸும் வந்து மென்ஷன் பண்ண தெரியணும். ஸோ சென்டரில் போட்டிருக்கிறது வந்து டெசிமல் பாயிண்ட், டு த லெஃப்ட் இருக்கிறது வந்து விச் இஸ் கால் ஹோல் நம்பர் பார்ட் ஆர் இன்டெக்ரல் பார்ட் சொன்னோம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஸோ இதோட பிளேஸ் வேல்யூஸ். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் டு த ரைட் வந்து விச் இஸ் கால் டெசிமல் பார்ட், அதோட பிளேசஸ் பாருங்கள், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s. ஸோ இந்த பிளேசஸ்லாம் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து நம்ம பிளேசஸ் மென்ஷன் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே பிளேசஸ் மென்ஷன் பண்ணலாம். டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் வந்து ஹோல் நம்பர் பார்ட், டெசிமல் பாயிண்ட் டு த ரைட் வந்து டெசிமல் பார்ட், அதோட பிளேசஸ் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் பாயிண்ட் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபைண்ட் தி சம் ஆஃப் கேட்டிருக்காங்க. டோட்டல் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் ஸ்டெப் ஒன்னே பார்த்தீங்கன்னா ரைட் த கிவன் டெசிமல் நம்பர்ஸ் one under the other. ஸோ one below the other தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நம்பர் 5327.134ன்றது ஒரு நம்பர். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 315.23 இது ஒரு நம்பர். தென் 53.036 இது ஒரு நம்பர். தென் 27ன்றது ஒரு நம்பர். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1, தென் 2, 3, இந்த 27ன்றது ஒரு நம்பர். டோட்டல் வந்து 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து ஒரு 4 ரோஸ் வந்து நம்ம போட்டுடலாம், மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இங்கே எழுத போகிறோம். தென் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, தென் ஃபோர்த் ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ரைட் த கிவன் டெசிமல் நம்பர்ஸ் ஒன் பிலோ த அதர் சச் தட் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, of one number lies directly below the decimal point of the other. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா அடுத்த நம்பருக்கு அதே இடத்துல தான் டெசிமல் பாயிண்ட் நீங்கள் வச்சுட்டு வரணும். ஸோ write the given decimal numbers one below the other such that the decimal point of one number lies directly below the decimal point of other. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இந்த இது ஃபுல்லாக இந்த காலம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் தான் நீங்கள் வச்சுட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 5327. ஸோ இது என்ன பார்ட் நம்ம சொல்லியிருந்தோம், விச் இஸ் கால்ட் ஹோல் நம்பர் பார்ட் ஆர் இன்டெக்ரல் பார்ட். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது, டு த ரைட் இருக்குது பாருங்கள் இந்த 134 இது வந்து டெசிமல் பார்ட். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேராக நான் டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். தென் டு த லெஃப்ட் இருந்தது வந்து 5327. ஸோ 1000க்கு நேரம் எவ்வளோ 1000 இருந்தது, 5000 இருந்தது. ஸோ 5300 இருந்தது. எத்தனை 100 இருந்தது, 300, 2 10s, தென் 7 1s. இதுதான் வந்து 5327. இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுதான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருந்தது, 1 10s, 300s, தென் 4000s. ஸோ கொடுத்துருக்க நம்பரை ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் ரோவில் எழுத போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 315.23. ஸோ டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் 315ன்றது பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர், 23ன்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் டெசிமல் பார்ட். ஸோ என்ன நம்பர் கொடுத்தாங்க 300 இருந்தது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் நேரம் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க, 315 இருந்தது. ஸோ 1 5 300லேருந்து 15. தென் டெசிமல் பாயிண்ட், பாயிண்ட் பிலோ தான் நம்ம சொல்லியிருந்தோம், ரைட் டைரக்ட்லி பிலோ த டெசிமல் பாயிண்ட் ஆஃப் தி அதர்னு டெசிமல் பாயிண்ட் கீழே டெசிமல் பாயிண்ட். தென் 2 3 இருந்தது. ஸோ 2 10s, தென் 3 100s. ஸோ இதுதான் நம்பர் கொடுத்துருந்தாங்க, இது நம்ம இங்கே ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கோம் பிளேஸ் வேல்யூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபில் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் நம்பரும் பண்ணிட்டோம். தென் தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 53.036. தென் பாயிண்ட் டு த லெஃப்ட் இந்த 53ன்றது ஹோல் நம்பர் பார்ட், இந்த 036ன்றது பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட். ஸோ பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் டு த லெஃப்ட் என்ன இருந்தது, 3 இருந்தது, 5 இருந்தது. ஸோ 53 மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் 0 3 அண்ட் தென் 6.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா which is 27. ஸோ 27 மட்டும் தான் இருக்குது, பாயிண்ட்லாம் கொடுக்கல. ஸோ இது வந்து டெசிமல் நம்பர் கிடையாது. ஸோ 27 இது வந்து ஒரு ஹோல் நம்பர். 7 ones 2 tens இருக்குது, அதுக்கு நேரம் தான் நம்ம ஃபில். ஸோ 27ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ones 2 tens. ஸோ 27. So first step on the write the given decimal numbers one below the other in such that the decimal point of one number lies directly below the decimal point of the other பார்த்தோம். So second step பார்த்தீங்கன்னா next step on the இந்த decimals வந்து நீங்க பார்த்தீங்கன்னா like decimals convert பண்ணும். So like decimals அப்படின்னும்போது decimal numbers having the same number of decimal places. So decimal places அப்படின்னும்போது இந்த decimal part தான் கவுண்ட் பண்ணுவீங்க. So decimal point அப்புறம் இங்க எத்தனை digits இருக்கு? 1 2 3 digits இருக்கு. So இங்க வந்து 3 decimal places இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 2 தான் இருக்கு. சோ இங்க 2 decimal places இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா decimal point அப்புறம் 1 2 3 digits இருக்கு. சோ 3 decimal places இருக்கு. சோ like decimals கொண்டு வரணும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட decimal part இருக்கு பாருங்க, அது லாஸ்ட்ல நீங்க போயிட்டு 0 மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த நம்பரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. சோ இங்க 23 இருந்தது, 0.23 இருந்தது, இங்க 0.230 போடுறனால இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறது இல்ல. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் பாருங்க 3 decimal places convert ஆயிடுது. 2 இருந்தது இப்போ 3 ஆயிடுச்சு. ஸோ இது ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம். பட் இந்த லாஸ்ட் நம்பர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஹோல் நம்பர் மட்டும் தான் இருக்குது. டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு, பாயிண்ட் வைக்கும், பாயிண்ட் வச்சு இங்கேயும் நீங்கள் வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 27 வந்து 27.000 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ 27 ஹோல் நம்பராக இருந்தது. ஸோ இதையும் வந்து லைக் டெசிமல்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் 0 ஆட் பண்ணலாம். ஸோ நடுவில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 0 ஆட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும், அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு நான் 0 பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு டிஜிட்ஸ் இருந்து டிஜிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து 0 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் அப்புறம் 1 2 3. ஸோ இங்கேயும் வந்து 3 டெசிமல் பிளேசஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பாருங்கள் லைக் டெசிமல்ஸாக கன்வெர்ட் பண்ண, ஸோ தட் உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடிஷன் அப்படிங்கும்போது யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான். ஸோ இங்கே டெசிமல் நம்பருக்கு ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து லைக் டெசிமல்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேசஸ்லாம் பாருங்கள் டெசிமல் பாயிண்ட் கீழே கரெக்டாக வந்து டெசிமல் பாயிண்ட்டாக தான் வரும். ஸோ இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இந்த பிளேஸ் நேர் தான் வந்து உங்களுக்கு இங்கேயும் டெசிமல் பாயிண்ட், உங்களோட ரிசல்ட்டும் அதே இதுக்கு நேராக தான் நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டு வைக்கணும். ஸோ அடிஷன் வந்து யூஷுவல் மெத்தட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ லாஸ்ட் போயிடுங்க. 6 + 4 என்னது 10. ஸோ இங்கே 10ல் நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10ல் 0 மட்டும் இங்கே நம்ம பிளேஸ் பண்ணுவோம். கரெக்டாக அதே பிளேஸ்க்கு நேராக 0 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். ஸோ இங்கே நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 3 3 இருக்குது, 3 3s are 9. ஸோ 9 + 1 பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு 10 தான் கிடைக்கும். ஸோ இந்த 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 நான் இங்கே கேரி போட்டேன். ஸோ அதனால் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன், மறுபடியும் 10 தான் கிடச்சிருக்கு. ஸோ 10ல் நான் இங்கே 0 போடுவேன். இந்த 1 என்ன பண்ண போகிறோம், இங்கே கேரி ஆகும், அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 நான் போட்டனால ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். ஸோ 3 + 1 4, 4 + 3 பார்த்தீங்கன்னா 7, 7 + 3 10. அந்த 10ல் வந்து நான் 0 மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 வந்து இங்கே கேரி ஓவர் ஆகும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 2, 2 + 2 4. டெசிமல் பாயிண்ட் நேராக ஃப்ரண்ட்லேயே நான் வந்துட்டு இங்கேயும் நான் வந்து டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 7 + 5 + 3 + 7. ஸோ 7 + 5 நீங்கள் பண்ணிங்கன்னா 12, 12 + 3 பார்த்தீங்கன்னா 15, 15 + 7 பண்ணிங்கன்னா 22. ஸோ அந்த 22ல் வந்துட்டு 2 வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 2 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும், இங்கே கேரி பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 2 + 2 பார்த்தீங்கன்னா 4, 4 + 1 5, 5 + 5 10, 10 + 2 பார்த்தீங்கன்னா 12. ஸோ இங்கேயும் பாருங்கள் 12 கிடச்சிருக்கு. இந்த 12ல் வந்து நான் இங்கே 2 மென்ஷன் பண்ணுறேன். இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். ஸோ 3 + 3 வந்து 6, 6 + 1 வந்து 7. ஸோ இங்கே இதுக்கு நேராக என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் முடிச்ச உடனே ஆன்சர் வந்து எடுத்து எழுத ட்ரை பண்ணுங்கள். 5722, தென் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 4 0 0. Thank you for watching this video.